சிலப்பதிகாரத்தை எங்க கவிஞர் சொன்னா நடுவர்களே, அட்ராட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ராட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ராட்ரா நாக்கு முக்க. அது சிலப்பதிகாரங்களா? நடுவர் அவர்களே, நீங்க சயின்ஸ் வாதியாரனால தமிழ் தெரியல. எழுதியிருக்கான் பாருங்க, பொண்ணுங்களை பிறக்க வச்சான் பொண்ணுக்குள்ள கருவு வச்சான் கற்ப வச்சான் மதுரை எழுதி அணைங்கடா அணைங்கடா அணைங்கடான்னு கண்ணகி மதுரையை எரித்த விஷயத்தை சொன்னான். சிலப்பதிகாரம் ஓவர். பக்தி இலக்கியங்களாக எழுதப்பட்ட கொடுவா மீச அருவா பார்வ ஆறுமுகம் தான் கைய வச்ச தூள். அதுவும் பக்தி இலக்கியங்களா? திருமுருகாற்று படைங்களா? அது இல்ல, நீங்க ஆய்வு தப்பா பண்ணிருக்கீங்க. அது திருமுருகாற்று படை அல்ல, கந்த புராணம். கொடுவா மீசை அருவா பார்வை யாருடைய பார்வை என்றால் சூரபத்மனுடைய பார்வை. ஆறுமுகம் என்னுடைய அப்பன் முருகன், அவன் கையை வைத்தால் தூள். சூர சம்ஹாரம் நடத்தியது கந்த புராணத்தை சொன்ன பாடல். கந்த புராணம் ஓவர். ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நல்லா தானே இருக்கு. பெண் என்பவள் வீட்டிற்கு மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டு கட்டையாக இருக்கக்கூடாது, தூணாக இருக்கக்கூடாது. இந்தியாவை தாங்கி நிற்கின்ற இந்த நாட்டுக்கே கட்டையாக இருக்க வேண்டும். ஐயா, நாட்டுக்கட்டைக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்னாலும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தன்னை முடக்கிக் கொள்ளும் வீட்டுக்கட்டையாக இருக்காமல் நாட்டுக்கே சேவை செய்யக்கூடிய நாட்டுக்கட்டையாக எட்டாலுமை எடோலுமை எடாலுமை எடையா டும்மிலே டும்மிலே டும்மா டக்கடையா. தியாகத்தை உணர்த்தக்கூடிய எல்லையில இருக்கின்ற என்னுடைய ராணுவ சகோதரர்களை நினைத்து நினைத்து எழுதி உருகி உருகி எழுத பாட்டு நடுவது எனக்கு கோபரானா? ஐயா, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு நடுவர்களே, டால் நடுவர்களே, பருப்பு நடுவர்களே, எல்லையிலே காவல் காக்கின்ற நம்முடைய ராணுவ வீரர்கள் சப்பாத்தியும் பருப்பும் டால்ல டோல்னா அடுப்பு. அந்த இடத்துல வெறும் குள்ளதான் இருக்கும். நெருப்பை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கான். அவன் கேட்கின்ற சத்தம் எல்லாம் டும்மிலு டும்மிலு டும்மா டக்கடையா. அவன் கேட்ட சத்தம் டுமிலு டுமிலு. ஆனால் செத்தவை எல்லாம் எதிரி நாட்டுக்காரன் டையா டையா டையா. இவ்வளவு இந்திய இறையாண்மையை நினைத்து எழுதிய பாடல் எப்படி குற்றமாகும்? பெண்களை எங்களுடைய கவிஞர்களுக்கு அதிகமா பிடிக்கும். பெண் சமுதாயம் இன்றைக்கு நாட்டிலே நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாட்டு எழுதினான். லாலாக்கு டோல் தப்பிம்மா கண்ணே கங்காம்மா உன் இடுப்பை சுத்தி திருப்பி பாருமா. பெண் சமுதாயத்திற்காக எழுதப்பட்ட பாடல் நடுவர்களே. பெண் விடுதலைக்காக எழுதினதா? நடுவர்களே, அது எவ்வளவு அர்த்தம் எழுதியிருக்கான் பாருங்க. லாலானா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க இனிப்பு கடையோட பேர் லாலா கடை. டோல்னா அடுப்பு, டானா டப்பி, மானா மாவு. இந்த கடையில வேலை செய்ய கங்கம்மா திரும்பி அடிக்கடி பாருமா நெருப்புல சேலப்பட்டு தீ பிடிச்சுக்க போகுது என்று சேஃப்டிக்காக எழுதப்பட்ட பாட்டு. அந்த பாட்டு எழுதாம் பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட போவோம் இல்ல, வில்லாடா. எவ்வளவு நல்ல பாட்டு இந்த பாட்டு. இதில் என்ன குற்றம் கண்டீர்கள்? சொற்குற்றமா பொருட்குற்றமா? வில்லாளன் என்று சொன்னால் ராமன். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போமா உள்ளே வில்லாளன் ராமன். என்னுடைய காதலன் ராமனை போன்றவன். அவனால் எனக்கு ஒரு தீங்கும் வராது. அதனால் அப்பா அம்மா இல்லனா கூட பரவாயில்ல, உள்ள வாடா என்று நினைக்கின்ற ஐயா, இத பூரா சேர்த்து ஒரு நோட்ஸா போட்டு வித்துறியா? ஜிங்கு ஜிங்குன்னு ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு எங்க நீயும் போற இங்க சொல்லு வேகம்மா, இங்க துணைக்கு நானும் வார சத்த இங்க போவம்மா. ஜிங்கு சிக்கா
கிச்சிக்கா ஜிங்கு கிச்சிக்கா. இவ்வளவு அர்த்தம் சொல்றிய, இந்த பாட்டுல இன்னொரு வரைக்கும் அர்த்தம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போனீங்க. கும்பகோணம் 3 மைல், பூண்டி கோயில் 6 மைல், சாயங்கால வேலையில சேலை எதுக்கடி, சேவல் கூவும் நேரத்திலே எடுத்து சாத்தடி. ஜிங்கு சிக்கா கிச்சிக்கா ஜிங்கு சிக்கா. சொல்லப்பா. நடுவர் அவர்களே, வெளியே போகும்போது சேலை கட்டு போல, வீட்டுக்கு வந்து நைட்டி போட்டுக்கோன்னு சொல்றான். அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 ரண்டக. படிச்சவர் எழுதின பாட்டுல நடுவர் அவர்களே, சில அறிவாளிகள் நல்ல பாட்டு எழுதுறாங்க. அதுக்கு ஒரு நம்ம சமயம் சார்ந்த நிகழ்ச்சினால சமய பாடல்களை தயவு செஞ்சு கொச்சப்படுத்த வேண்டாம். நீங்க பாடின அந்த பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய பாடலை தயவு செய்து வேண்டாம், நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். நான் பாடினது பக்தி பாட்டா இல்ல, நல்ல சுய நினைவோட தான் இருக்கீங்களா? நல்ல பாட்டு. அண்டம் காக்கா கொண்டக்காரி. அண்டம் என்றால் உலகம், உலகத்தை காக்கின்ற கொண்டைக்காரி மதுரை மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடிய பாட்டு. 5 சொல்லுக்காரி. 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம். சரவணபவா, நமசிவாய, நமோ நாராயணா என்று இத்தனை சொல்லுக்கு சொந்தக்காரி. உங்களுக்கு என்ன குழப்பம்? உங்களுக்கு என்ன குழப்பம்? ரண்டக ரண்டகன்னா என்ன? இதுக்கெல்லாம் குழப்பமே தேவையில்லை. சிவன் வீட்டுல சிவனுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. எல்லா வீட்டுல 2 அக்கா 2 அக்கா 2 அக்கான்னு தான். ஐயா, தெய்வமே, ஆண்டவனே. மகாபாரதிய ராமாயணத்தை 2 லைன்ல ஒருத்தன் சொன்னான். சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் பாஞ்சாலி, அது மகாபாரதம். சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிப்பை தொலைத்தால் சீதா, அது ராமாயணம். இவ்வளவு பெரிய மகாபாரதத்தை சொன்னான் பாருங்க. ஒரு பொண்ண ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டா. எவ்வளவு பெரிய அர்த்தம் பாருங்க. பெரிய மகாபாரதத்தை சொன்னான். ஒரு பொண்ண ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்ட யாரு? பாஞ்சாலி சிரிச்சா, கௌரவர்கள் 100 பேர் செத்து போயிட்டாங்க. இங்க இசையமைப்பாளர் என்ன வேலை பண்ணாங்க தெரியுங்களா? அதுக்கு முடிஞ்ச பிறகு அந்த வரி முடிஞ்ச உடனே ஐயோ 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 இதான் எழுந்தீங்க. சரி, நிறைய பாட்டுக்கு விளக்கம் சொன்னீங்க. இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன், அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலே மன்னாதி மன்னன் தாயா. நீ அருமையான படம், தமிழ் படம்னு ஒரு படம் ஒரு புதுமை இயக்குனர் எடுத்தார். அந்த படத்துல அருமையான பாட்டு ஒண்ணு. தமிழ் படங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா டுபாக்கூர் பாட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு பாட்டா போட்டு அதை உலகத்தையே ரசிக்க வச்சார். அந்த பாட்டை நான் பாடுறேன், அதுக்கு விளக்கம் சொல்லு. பாருங்க. ஓ மகசியா, ஓ மகசியா, நகமுக நாக்கா, ஓ ஷகலாக்கா, ஓ ரெண்டாக்கா. விளக்கம் சொல்லு. சென்ற ஆண்டு சீனாவிற்கு சென்ற பொழுது அந்த மொழியை ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த பாட்டிற்கான விளக்கத்தை கண்டுகொண்டேன் நண்பர்களே. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பதை சீன மொழியிலே மொழிபெயர்த்திருக்கான் அந்த கவிஞன். தெரியாம கேட்டையா?